வணக்கங்க வணக்கங்க வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான். மீனை உயிரோடு பிடிச்சி அதை கரை ஏற்றி அழகா அவரை ஃப்ரை பண்ற வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த பால் செட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் தங்குச்சு மீன் வலிச்சிடுச்சு. அதை பாத்தீங்கன்னா கடன்னு பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ஸ்பீடா வலிக்கிறேன், எவ்வளவு லாங்கா கை வச்சு வலிக்கிறேன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த மீனுடைய ஒரு ஃபைட் இருக்கு பாத்தீங்களா? என் சின்ன மீன் தான், ஒரு 1.5 kg தான் இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்தே அந்த தங்குச வலிக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல் இருக்கும் மக்களே. நம்ம சேனலை பார்த்துன்னு இருக்க, ரொம்ப நாளா பார்த்துன்னு இருக்க மக்கள் நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. கொஞ்சம் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா கரை ஓடிட்டான். பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஏன்னா நிறைய முள்ளு மாட்டதுனால அவர் மிஸ் ஆக மாட்டதுனால தான் கொஞ்சம் பில்டப் பண்ணேன், அதனால மன்னிச்சுக்கோங்க. இந்த மீனை தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ற வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. பாத்தீங்கன்னா அழகா ஃப்ரை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த செதில் எடுக்கிற சின்ன கத்தி தாங்க, ரொம்ப பெரிய கத்திலாம் இல்லை. வல்லவனுக்கு என்னவோ சொல்லுவாங்கல்ல, புல்லும் ஆயுதமா, அந்த மாதிரி. நான் வல்லவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அந்த பழமொழிக்காக சொன்னேன். இந்த ஒரு சின்ன கத்தியை வச்சு பல்ல அந்த மேல இருக்க செதில் பிறாலு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் பக்காவா ஒண்ணு விடாம சுரண்டி அழகா எடுத்துட்டேன். அந்த எடுக்கிற வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் வீடியோ. அது நீங்க எல்லாம் ஃபுல்லா பாருங்க. நான் எவ்வளவு அத டேஸ்டியா, எவ்வளவு சூப்பரா அந்த சின்ன இடத்துல சின்ன நேரத்துல கொஞ்ச நேரத்துல அதை அழகா கிளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது இதோடைய டேஸ்ட் உண்மையாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாம் எத்தனை பேர் ஸ்பாட்லயே ஃபிஷ்ஷை மீனை உயிரா பிடிச்சி அதை இந்த மாதிரி கிளீன் பண்ணி அலசி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம், ஆனா வீடியோ போட்டதில்ல. இன்னைக்கு நம்ம வீடியோ போடணும், எப்படியாச்சும் வீடியோ போட்டு நம்ம மக்களுக்கு அதோடைய டேஸ்ட பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த குடல் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மீனுடைய முட்டை இருக்கு, முட்டையும் விடலைங்க. முட்டையும் மசாலா போட்டு பரட்டி எடுத்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு. அத வீடியோ பாருங்க மறக்காம. முட்டை உண்மையா ரொம்ப புரோட்டீன் அதிகம். அந்த மீன் முட்டையெல்லாம் புரோட்டீன் அதிகம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்றேன். அத உங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் மீன் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க? ஃப்ரெஷ்ஷா மீன் துடிக்க தெரியுதுங்களா? கையில இருக்கும்போது அது ஆடுது மீன், அது உயிரோட சொல்லுவாங்களே, எதுவும் சொல்லுவாங்களே, உயிரோட கொல்றாங்கன்னு சொல்லுவாங்களே. ஒரு மீனை மர்டர் பண்ணிட்டேன் நானு. நம்ம சேனலுக்கு மர்டர் எல்லாம் பண்ற வீடியோ எல்லாம் போடுறேன், பாத்துக்கோங்க. மர்டர்னா நீங்க வேற மாதிரி நினைக்க போறீங்க. ஜஸ்ட் மீன் மர்டர் பண்ணதான் போட்டிருக்கேன். அதனால இந்த ஃபிஷ்ஷுடைய முட்டை கையில எடுக்கிறேன். அது பாருங்க எவ்வளவு, எப்படியும் ஒரு 10 லட்சம் இருக்கும் முட்டை, இல்ல ஒரு 10 லட்சமா சொல்லலாம். ஒரு ஒரு 2 லட்சம் முட்டை இருக்கும். அது குட்டி குட்டியா வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒரு மீன் 2 லட்சம் குட்டி போடுமா, இல்ல 100 குட்டி போடுமா, 200 குட்டி போடுமா, அதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு குட்டி போடுன்னு சொல்லிட்டு. முட்டையில இருந்து குட்டி எவ்வளவு வரும்ட்டு. சில பேர் சொல்றாங்க ரோகு மீன் தனியா ஏரியிலயோ ஆத்துலயோ அது குட்டி போட்டு பொறிச்சு தராது, அது நம்ம தான் அது பிரீட் ஆண் மீனும் பெண் மீனும் முட்டையும் தனியா எடுத்து அதை பிரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது என்ன தெரியுதுங்களா? இதுதான் மீனுடைய ஹார்ட். எப்படி துடிக்குது பாருங்க, வெளியே எடுத்து பண்ணியா. நம்ம ஹார்ட் கூட வெளியே எடுத்தா துடிக்கும் தான். நம்ம ஹார்ட் உள்ளே வேற லெவல்ல துடிக்குது, வெளியே துடிக்காத என்ன பாருங்க. அந்த மீனுடைய ஹார்ட் அந்த மாதிரிதான் துடிக்கும். எத்தனை பேர் மீனுடைய ஹார்ட் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க. இன்னைக்கு இப்போ மசாலா போற டைம். நாங்க என்ன பண்றோம், 3 பேர் இருக்கோம், நானும் அண்ணன் தம்பி 3 பேரும் என்ன பண்ணிட்டோம், ஆளுக்கு ஒரு பீஸ். நான் கொஞ்சம் என்ன பண்ணேன், ஏமாத்திட்டேன் 2 பேரையும். சென்டர் பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வாழு பகுதி அண்ணனுக்கும் தலை பகுதியை தம்பியும் கொடுத்துட்டு சென்டர் பீஸ் நான் ஆடியே போட்டேன். அந்த மீனுக்கான மசாலாவும் கட்டிங் வீடியோ தான் நீங்க பாக்குறீங்க. சின்ன கத்தி தாங்க, உண்மையில செம்ம ஷார்ப்பு. இந்த வீடியோவில் தான் அந்த கத்தியோட லாஸ்ட் நாள் நினைக்கிறேன். அன்னைக்கு தொலைச்சிட்டோம் அந்த கத்திய. ஈவினிங் பார்த்தா தொலைச்சிட்டோம். இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 days ஆச்சு. போட முடியல, எடிட் பண்றதுக்கும் வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்குலாம் டைம் இல்லை. வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்தை என்ன பண்றோம்னா, நம்மளே சொல்லிக்கிறோம் டைம் இல்லைன்னு.
அது உண்மைதான். நான் தான் வந்து டைம் கிடைக்கும் போது அதை எடிட் பண்றதை விட்டுட்டு வேற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். அதனால வந்து கொஞ்சம் எனக்கு இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. நானும் வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுங்களா? அந்த மாதிரி போச்சா குழம்புத்தா மசாலா ரெடி பண்றது போட்டு அந்த மாதிரி நிறைய நாட்கள் அது மாதிரி நடக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அண்டு மிளகாத்தூள், லைட்டாக அந்த உப்பு, 3 ஐட்டம் தான். 3 ஐட்டம் தான் மக்களே. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி செய்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் வெளியே போய் செய்கிறீங்கன்னா தயவு செய்து க்ளவுஸ் போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றணும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் அது வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஃப்ளேவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஆயில் ஊற்றினா. அப்புறம் வந்து மீனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தடவுங்க தயவு செய்து. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும், க்ளவுஸ் போட்டுக்குங்க. நான் தடவிட்டு 1 மணி நேரமா என் கை 1 மணி நேரம் 2 மணி நேரமா என் கை எரிஞ்சிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல எல்லாம் அம்மா தான் செய்வாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செய்யறப்போ கொஞ்சம் அத எக்ஸ்பீரியன்ஸ் நான் செஞ்சிருக்கேன். அந்த டைம் யோசிக்கல. நாங்க வந்து சோஷியல் ஒர்க் பண்ணும்போது அந்த பிரியாணி செய்யறதுக்கு அந்த சிக்கன் மசாலா எல்லாம் போடுவோம். பிரியாணி முன்னாடி பிரியாணி பீஸ்ல அந்த மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் நாங்க மசாலா பிரியாணில போடுவோம். அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா யோசிச்சிருக்கேன். இப்போ யோசிக்காம கையை வச்சு என்ன பண்ணிட்டேன், மசாலாவை தடவ ஆரம்பிச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மீன்ல தடவ ஆரம்பிச்சிட்டேன். முட்டையிலும் எல்லாத்தையும் தடவ ஆரம்பிச்சேன். அப்போ ஒண்ணுமே தெரியலங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மீன் வரது முதலாம் எப்பா முடியவே இல்லை மகளே. அந்த அளவுக்கு அது எரிச்சல், கை அப்படியே அண்ணலா பொறிக்குது. அதனால உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டே, அண்ட் சேஃப்டியா நீங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், அந்த மீனுக்கு மசாலா தடவும் போது கொஞ்சம் சேஃப்டியா தடவுங்க. தடவி ஒரு 5 நிமிஷம் நாங்க ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த 5 நிமிஷம் கேப்ல என்ன போட்டோம், நம்ம கொஞ்சம் வேற சில வேலைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேற சில வேலைகள் என்ன நினைக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, இந்த நெருப்பு கொளுத்தி அடுப்பு வைக்கிற வேலை தான் செஞ்சோம். நிறைய பக்கத்துல அதான் அண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதெல்லாம் மேல போடு, அப்படி தடவை இப்படி தடவை அப்படின்னு சொல்லிருந்தாங்க. உண்மையால சொல்றேன், வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அந்த மீனை சுடும்போது அதை பொரிக்கும் போதே நல்லா தெரியும். நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும். இப்போ வந்து நாங்க அங்க நம்ம ஏரி கரையில இருக்க அந்த பனை மட்டைகள், பனை ஓலைகள் என்ன பண்ணோம், இந்த பனை மட்டைகள் ஓலைகள்லாம் வச்சு நெருப்பை கொளுத்தி நம்ம எரிய வச்சிட்டோம். எரிய வச்சு நல்லா டகடகன்னு எரியும் போது தோசைக்கல்லை தூக்கி கரெக்டா வச்சுட்டேன். தோசைக்கல்லை வச்ச உடனே அது எப்படி தோசைக்கல் வந்து சூடாகுதுன்னு கை வச்சு பார்க்கணும், சூடாகுதா இல்லைன்ட்டு. அப்படிதான் வச்சிருக்க போறீங்க. தோசைக்கல்லை சூடாக்க நம்ம கடைகள்லாம் பார்த்தோம், அந்த பரோட்டா மாஸ்டர்லாம் வந்து தண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி அடிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணோம், தோசைக்கல் ஆவி வருதா, நல்லா வெந்துச்சா, தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோம். அந்த செக் பண்ற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அந்த தண்ணி படும் போது. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா மீன் ஒண்ணு அடிச்சிச்சு. அண்ணன் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க போயிட்டு பால் செட்ல. அந்த வீடியோ தான் டக்குன்னு தம்பி வீடியோ எடுத்திருப்பா. பாத்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு சவுண்ட் வரும். அந்த தண்ணி போட்ட உடனே அந்த அனல் தோசைக்கல் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அப்புறம் எண்ணெய் ஊற்றோம். எண்ணெயை நல்லா ஒரு 150 ml எண்ணெயை அதை அழகா ஊற்றி கொஞ்சம் காய விட்டோம். காய விட்டுட்டு எத்தாராவும் பாருங்க மீன் எடுத்துட்டு வந்து அப்படியே ஃப்ரையர்ல வந்து தோசைக்கல்ல வைக்குமா சவுண்ட் கேட்கும் பாருங்க. அந்த சவுண்ட் சூப்பரா கேட்டுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இன்னொரு வால் சைடு வச்சாச்சு. கரண்டி இல்லை மக்களே. அந்த கரண்டி இல்லாத கொடுமையை கேட்குறீங்க, பாப்பீங்கல்ல நீங்க. மீன் வெந்துடும். மீன் வெந்துட்டு பிறகு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நான் பண்ணுவேன் பாருங்க ஒரு ரிஸ்க்கு. எப்பா அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். நம்ம பாருங்க, கண்டினியூ பாருங்க. குச்சி வச்சுட்டு
குச்சி வச்சு மீனை திருப்பிடுவேன். திருப்பத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழகாக கொஞ்சம் ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துச்சு திருப்பிட்டோம். நம்ம வீட்டில் தோசைக்கல் வச்சு திருப்போம். அங்கே போய் எந்த கல் தர்றது, தோசை கரண்டி வச்சு திருப்போம். இங்கே போய் எந்த கரண்டி போய் தர்றது? அதனால கரண்டி இல்லாதனால மட்டும் குச்சி கரண்டியாக மாற்றிட்டோம். நாங்கள் கரண்டியை மாற்றிட்டு பாருங்க, ரொம்ப சில டைம்ல மீன் கீழே வந்துருமோ அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வந்துடும். ஐயோ, ஏன்னா குச்சி இல்லாத கரண்டி இல்லாததுனால நம்ம அப்படிலாம் யோசிக்கிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நம்ம கிரைண்டர்னா நம்ம மூளையை வச்சு கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சுட்டோம். இந்த கேபில் பார்த்தீங்கன்னா தம்பி மீன் அண்ணன் எடுக்கிற வீடியோலாம் எடுக்கிறான். அதான் தெரியும், அங்கே வந்து ஒரு மீன் அண்ணன் டக்குன்னு எடுத்துருவாரு. ஏன் நான் சொல்ற மக்களே, இந்த ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்டமான இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அதிகமாக போகுமோ வருமானு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எனக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுனா அதில் எப்படி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் டைம் தான் நிறைய வீடியோ எடுத்து போகிறதுக்கும் மீன் பிடிக்க போகிறதுக்கும் டைம் தான் கிடையாது. பார்த்தீங்கன்னா அழகாக மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 16 நிமிஷம் வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மாற்றி வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். கரண்டியில் எப்படி மீன் எடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த வால் பகுதி மீனை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே தெரிஞ்சிடும், நடா இது கொடுக்குற மாதிரி ஆகிடும். சரியா தம்பி வேற அந்த ஓலையை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருந்ததுனால இந்த மீனையும் தூக்கவும் ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த சைனீஸில் 2 குச்சி வச்சு எப்படி தான் சாப்பிட்றவங்க தெரியல சைனீஸ் மக்கள்லாம். இந்த 2 குச்சி வச்சு நம்ம இந்த மீனை தூக்கவே முடியல. அவங்களாம் எவ்வளோ பேர் முட்டையெல்லாம் எடுப்போம் அந்த குச்சி வச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே காமெடியாகும். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ இருக்கு நான் அந்த வீடியோவில் செக் பண்ண போகிறேன். ஏன்னா நானும் வீடியோ எடுத்து போடுறேன், ஒரு லைக் வர மாட்டேங்குது, ஷேர் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி 12 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் லைக்கே ஒரு 10 தான் வரும். அதிகபட்சமே குறைஞ்சபட்சம்லாம் 4 லைக் 3 லைக்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தலை மீன் வச்சாச்சு. தலை ஃப்ரை ஆகிற டைமில் மீதி இருக்க நம்ம மீனை சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறேன். என்னடா கண்ணாடியெல்லாம் போகிறோன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் வெயில் அதிகம், அதனால கண்ணாடி போட்டு கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதோடைய டேஸ்ட் சொல்லவே முடியாது. அல்டிமேட் சொல்லுவாங்கல்ல அது. எங்களுக்கிட்ட அங்கே என்ன ஒரு லெமன் மட்டும் இல்லை, லெமன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மீனோட டேஸ்ட் வேற லெவல். அதனால அந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்து மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. தேங்க்யூ மக்களே, லவ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கடவுள் ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.